பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் நிறையாவே இப்போ இருக்குது. ஸோ ரொம்ப அவசியம்னா மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போங்க. இன்னும் தேர்ட் வேவ் வருன்றாங்க. தேர்ட் வேவில் குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பத்திரமா இருங்க. இந்த வாரம் நம்ம பாட்காஸ்ட் எதை பற்றி பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ரீவிசிட்னு சொல்லலாம். ரீவிசிட்னு சொல்கிற அளவுக்கு இது பழைய ஆல்பமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்கள் ரன்னுக்கு கொடுத்த வரவேற்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த சின்ன வயசில் இந்த ஆல்பம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் கழித்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நான் போய் கேட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வரிகளை கவனித்ததே இல்லை, இப்போ வரிகளை பயங்கரமாக கவனித்து இந்த ஆல்பம் நான் கேட்குறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறேன், இதை நீங்கள் கேட்குறீங்க, இதை நீங்கள் கேட்குறீங்கங்கிறது எவ்வளோ சந்தோஷமோ அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம் எனக்கு என்னென்னா வந்து, நான் சொல்கிற சஜஷனை நீங்கள் எடுத்து அதை கேட்டுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்கள, நான் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களை போய் ரீச் ஆகி நீங்கள் அந்த மியூசிக்கை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கான காரணமும் அதுதான். நீங்கள் வந்து இந்த ஆல்பம் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆனப்போ இந்த ஆல்பம் பெருசாக ஒன்றும் ஹிட் ஆகலை, இந்த படம் ஒன்றும் பெருசாக ஹிட் ஆகலை. ஆனால் கடந்த ஒரு 5 வருஷத்தில் நான் அதிக அளவு கேட்ட பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் உள்ள சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனாலேயே நீங்கள் இந்த ஆல்பம் கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆல்பம்னா மெஹந்தி சர்க்கஸ், ஷான் ரோல்டன் கம்போஸ் பண்ண ஆல்பம். 2018 ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், வெள்ளாட்டு கண்ணழகி. அதுக்கப்புறம் 2019 மிச்ச சாங்ஸ் வந்துச்சு, படமும் 2019 வந்துச்சு. இந்த ஆல்பம், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்தே இந்த படத்து மேலேயும் இந்த ஆல்பம் மேலேயும் ஒரு தனி ஈர்ப்பு வந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் லுக் இந்த சென்ஸ் அவங்க ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்டரில் ஒரு யானை இருக்கும், சர்க்கஸ் யானை பக்கத்தில் ஹீரோ படுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்சோ படத்தோட ரைட்டர் வந்து ராஜமுருகன். இந்த 2 ரீசன்னாலையுமே வந்து இந்த படத்துக்காக நான் அப்போ இருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ராஜமுருகன் அண்ட் ஷான் ரோல்டன் ஜோக்கர் என்ன மாதிரியான ஒரு ஆல்பம் நமக்கு தெரியும், அது என்ன மாதிரியான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியும். அதை கண்டிப்பாக இந்த படத்தோட பாடல்கள் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போவே இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி, இந்த பாடல்களை பற்றி பேசணுன்னா முக்கியமாக இந்த படத்தோட கதைக்களம், இந்த படத்தோட இசைக்கு கொடுத்துருக்கிற ஸ்கோப் இருக்குது இல்லையா. என்ன தான் ஒரு நம்ம ஒரு ஹிட் சாங் வாங்கிடலாம், ஆனால் அது அந்த படத்துக்கு ஃபிட் ஆகுதான்னு இருக்கணும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாடல்கள் வந்து இந்த கதைக்கான சரியான ஃபிட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து ஒரு 90ஸ்ல ஒரு சின்ன கிராமத்தில், ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு காதல் கதை. அது ரொம்ப அழகாக மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. மியூசிக்கலாக அதோட ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். 90ஸ்ன்னு சொல்லும்போது 90s மியூசிக்கு இளையராஜாவை அப்படியே கொண்டாடி தள்ளியிருப்பாங்க இந்த படத்தில். அது மாதிரி வந்து படத்தில் வந்து ரோஜான்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. ரஹ்மான் ஒரு டெபு கம்போசர் இந்த படம் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் வந்து எல்லா கார்னர்லேயும் இளையராஜாவை கொண்டாடி தள்ளியிருப்பாங்க. இந்த படத்தில் பெரும்பாலான பாடல்கள் வந்து யுகபாரதி எழுதியிருந்தார். ஒரு பாட்டு சரவண ராஜேந்திரன் டைரக்டர் எழுதியிருந்தார். இன்னொரு பாட்டு வந்து ஷான் ரோல்டன் எழுதியிருந்தார். ஸோ போகலாம். ஸோ ஆல்பமில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ண சாங் வந்து வெள்ளாட்டு கண்ணழகி வந்து ஷான் ரோல்டன் பாடின பாட்டு. இந்த ஆல்பம்லேயே எஃப்எம்மில் அதிக தடவை நான் கேட்ட பாட்டு அதுதான். வேறு எந்த பாட்டையும் நான் எஃப்எம்மில் அவ்வளோவா கேட்கல. ஸோ வெள்ளாட்டு கண்ணழகி தான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன சாங். வெள்ளாட்டு கண்ணழகி ரொம்ப ஒரு ஸ்வீட்டான கமர்ஷியலான ஒரு பொண்ணை, என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணை அப்படி கொண்டாடுற ஒரு பாட்டு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த ஊருக்கு வந்திருக்கு. அந்த ஊரில் வந்து அந்த சர்க்கஸ் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த ஊருக்கே ஒரு க்ரஷ்ஷாக இருக்கா. ஊரில் இருக்கிற எல்லாருமே அவன் மேலே ஊரில் இருக்கிற எல்லா பசங்களுமே அவன் மேலே ஒரு கிரேஸில் இருக்காங்க. ஸோ அதை காட்டுறதுக்கான ஒரு சாங்காக வந்து இந்த வெள்ளாட்டு கண்ணழகியை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு வரி நிச்சயமாக நான் கோட் பண்ணணும். பொண்ணே இல்லை இவ ரோசா குடம், கண்ணை மூடாமல் நான் பார்த்து பாராட்டிடும் நல்ல காதல் படம். ஹே பொய்யே இல்லை இவ கோயில் ரதம்,
ஒத்த பார்வைக்கு முன்னால் என்ன ஆகுமோ இந்த சாதி சொன்னோன்னு எழுதியிருப்பார் யுகபாரதி. அதை ஷான் ரோல்டன் பாடும்போது ரொம்ப ஒரு ஃபன்னாக அதை பாடியிருப்பார். ஸோ அதனாலேயே இந்த சாங் கேட்கும்போது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வரும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா ஜோஷாக நான் கேட்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் ஈவன் தோ அந்த லிரிக் அதை சூப்பராக லிரிக் வந்து அந்த சிச்சுவேஷனை கரெக்டாக சொன்னாலுமே அதை பாடின விதம் இருக்குல்ல, ஷான் ரோல்டன் அதை அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஜோஷாக அவருக்கே ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் வந்துருந்துச்சுன்னா எப்படி பாடியிருப்பாரோ அப்படி பாடியிருப்பார். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த சாங் அப்போ இருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன சாங் வெள்ளாட்டு கண்ணழகி. அண்ட் செகண்ட் வந்த சாங் வந்து ஆஓஜி. ஆஓஜி வந்து சந்தோஷ் நாராயணன் பாடி ஷான் ரோல்டன் எழுதின பாட்டு அது. ஸோ ஆஓஜி வந்து டிப்பிக்கலான ஒரு ஷான் ரோல்டன் சாங்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம டிப்பிக்கல்னு சொல்லிட்டு வந்து அவர் என்னன்னு சொல்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரல. டிப்பிக்கல் இன் த சென்ஸ் ஷான் ரோல்டனுக்கு இப்போ வரைக்கும் அவருக்குன்னு ஒரு சவுண்டிங் இருக்குல்ல. ஒரு சாங் கேட்டால் இது வந்து ஷான் ரோல்டன் பண்ணார் நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா, ஒரு சிக்னேச்சர். அது வந்து இந்த பாட்டில் இருக்கவே இருக்காது. ஆவோஜி வந்து மோர் லைக் ஒரு அமிட் திரிவேடி ஜோனில் இருக்கும். அந்த சாங்கை வந்து ஏதாவது ஒரு ஹிந்தி சாங் ரெகுலராக கேட்குற ஒரு ஆடியன்ஸ்கிட்ட போய் ஒரு ஃபேன்கிட்ட போய் வந்து இந்த சாங்கை ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இது அமிட் திரிவேடி பண்ண சாங் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க நம்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சாங். ஆவோஜி வந்து செட்ஸ் அப் த மூட் ஃபார் த ஃபிலிம். லைக் அந்த சர்க்கஸ் ஜோனில் அந்த சர்க்கஸ்க்கு எல்லோரும் வாங்க, ஸோ சர்க்கஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சாங் தான் வந்து ஆவோஜி. எனக்கு ஹானஸ்ட்டாக வந்து நான் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுற கல்ச்சருக்கு வந்து பெரிய ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக சிங்கிள் கல்ச்சர் பிடிக்கல. ஏன்னா ஒரு ஆல்பமை வந்து ஒரு ஆல்பமாக கன்சியூம் பண்ணுற ஜாய் இருக்குல்ல, அது வந்து சிங்கிளில் வரவே மாட்டேங்குது. அதுவும் நம்ம ஊரில் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பாட்டையும் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப என்னன்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போது பேண்டமிக்குன்றனால நமக்கு வந்து சாங்ஸ் ரிலீஸ் கம்மியாக இருக்குது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சாங் 2 சாங் ரெகுலராக ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு கடந்த ஒரு 2 வருஷத்தில். அது வந்து ரொம்ப என்னன்னு சொல்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு ஃபேனுக்கு ஒரு ஃபுல் ஆல்பம் கேட்ட ஜோஷை கொடுக்கவே கொடுக்காது இந்த சிங்கிள் ரிலீஸ் கல்ச்சர். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 பாட்டு வருங்கும் பொழுது ஒருத்தனுக்கு அவனோட ப்ரைவேட் லைஃப் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, அவன் நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பான், அவன் ரிலாக்ஸ் பண்ணும்போது சாங் கேட்கணுன்னு நினப்பான். ஒரு நாளைக்கு ஜங்காக ஒரு 2 சாங் வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை உட்காந்து கேட்கக்கூடிய அந்த கேட்கக்கூடிய லிசனிங் டைமோ அந்த அந்த ஜோனே அவங்களுக்கு கிடைக்கலன்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் சிங்கிள் ரிலீஸ்ங்கிறது வந்து ஒரு நல்ல கல்ச்சர். அது எப்போனா வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்டு இருந்த டைமில் லைக் வானம் மங்காத்தாலெலாம் சிங்கிள் வரும்போது அந்த பெரிய படங்களை தவிர எந்த படமே சிங்கிள் பண்ணல. ஆனால் போக 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 என்னாச்சு, எல்லா படத்துலையும் வந்து சிங்கிள் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து சிங்கிள் ரிலீஸ் பண்ணாமல் ஆல்பமே வராத ஒரு 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 ஜோனில் நம்ம இப்போ இருக்கோம். அது வந்து ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுமே தவிர ஆடியன்ஸும் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. எல்லா சிங்கிளுக்குமே அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதில்ல. எல்லா சிங்கிளுமே நல்லா இருக்குன்ற இது போயிட்டு கேட்போம், ரேடியோவில் வரட்டும், எஃப்எம்மில் வரட்டும், இல்லை ஸ்ட்ரீமிங் சாட்ஸில் வரும்போது நம்ம கேட்கலாம், அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இதை யாராவது கேட்டுட்ருக்கீங்க மியூசிக் இண்டஸ்ட்ரியிலனா, ஏன்னா நானும் இசைத்துறையில் கொஞ்சம் இருக்கனால நானும் ட்ரை பண்ணிருக்கேன். சிங்கிள் வேணாங்க, ஃபுல் ஆல்பம் பண்ணலான்னு. ஸோ என்ன மாதிரியே நினைக்கக்கூடிய இசைத்துறையிலையோ சினிமா துறையிலையோ இருக்கிறவங்க இதை நான் கன்சிடர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு என்ன மாதிரியான பழக்கம்னா, சில பாடல்கள் இருக்குது. சில பாடல்கள் வந்து என்னை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பையா படத்தில் சுத்துதே சுத்துதே பூமி சாங் இருக்குது. சுத்துதே சுத்துதே பூமி சாங்கை நான் எப்போ கேட்டாலும் பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடுவேன். அந்த படம் 2010 வந்துச்சு. ஸோ 2010லலாம் பார்த்திங்கன்னா, இதை நான் சொல்லக்கூடாது, பட் வேறு வழி இல்லை, உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அப்போ வந்து பைரசி வந்து பயங்கரமாக இருந்துச்சு, ஃபிலிம்ஸ் அது இதுன்னு. ஸோ நான் எனக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வேணும். அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி 1 GB 2 நிமிஷத்துலலாம் டவுன்லோட் ஆகக்கூடிய ப்ராட்பேண்ட் ஸ்பீட்லாம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக என்னோடய ஷஃபில் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன்னா, இந்த டவுன்லோடு முடிகிற டைமில் எனக்கு நான் எந்திக்கணும் அப்படின்னா நான் அலார்ம் வைக்க மாட்டேன். கரெக்டாக அந்த டைமில் அந்த சாங்கை ப்ளே பண்ண வச்சுட்டு நான் தூங்கிடுவேன். ஸோ நான் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டேன்னா நான் எந்திரிச்சிடுவேன், நான் பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடுவேன். ஸோ கரெக்டாக டவுன்லோட் ஆகிடுச்சா, இது கரெக்டான ஃபைலா அப்படிலாம் செக் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த படத்தில் வெயில்மலையே. அதில் எஸ்பெஷலி இந்த வரி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். 1000 முகங்கள் பார்க்கிறேன் நாளும் உன்முகம் எங்கே பார்ப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரி வந்து என்னமோ பண்ணும். நிறைய ஃபேஸை நான் பார்க்குறேன், பட் உன் ஃபேஸ் மாதிரி எதுவுமே இல்லை, உன் ஃபேஸை நான் எப்போ பார்ப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் நான் அந்த டைமில் காதலிச்சிட்டு இருந்த காலம் என்பதால் அந்த வரி வந்து ரொம்பவே பிடிக்கும். வெயில்மலையை வந்து விக்னேஷ் ஈஸ்வர் அண்ட் சுஷா பாடியிருப்பாங்க. ரொம்ப இந்த ஆல்பமே வந்து இந்த ஆல்பமோட சாங்ஸ் எல்லாமே வந்து காதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். எதுவுமே உங்கள் காதை டிஸ்டர்ப் பண்ணாது, தேவையில்லாத இரைச்சல் இருக்காது, ரொம்ப இதமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு கேட்டு நீங்கள் உடனே இந்த பாட்காஸ்ட் ஈவினிங் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உடனே இந்த ஆல்பம் கேட்காதீங்க. நீங்கள் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு எஃப்எம்லேயோ, எஃப்எம் இல்லை, யூடியூப்லேயோ, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ ஏதோ உங்கள் ஸ்பீக்கர்ஸில் ப்ளே பண்ணி விட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து இந்த பாட்டை ஒரு தடவை, இந்த ஆல்பம் ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக கூர்ந்து கவனிச்சுட்டு நீங்கள் படுங்க. அவ்வளோ இதமாக இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை யாரோ என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கே தெரியாமல் உங்களை யாரோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஜோனில் இந்த ஆல்பம் நம்மளை வச்சுக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பார்த்திங்கன்னா கோடி அருவி கொட்டுதே அந்த சாங். பிரதீப் பாடியிருப்பார். அப்புறம் பிரதீப்பும் நித்யஸ்ரீயும் பாடியிருப்பாங்க. அந்த சாங் ஆரம்பிக்கும் போதே அப்படி ஒரு ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அப்படி மழை பெய்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரிங்ஸில். அது கேட்கும்போதே உங்களுக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் வந்துடும். அண்ட் அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஃப்ளூட்டோடு அப்படி இதமாக ஆரம்பிக்கும். கோடி அருவி கொட்டுதே அடிய மேலே அப்படின்னு. நான் கேவலமாக பாடினேன். நான் கேவலமாக பாடினதை வச்சு அந்த சாங்கை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் போய் கேளுங்க. ஸோ அந்த சாங்குமே வந்து பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு வரி இருக்கும், சாராயம் இல்லாமல் சாஞ்சேண்டி கண்ணால் கூழாங்கல் சேராதோ செங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர் பாடுற விதமும் ரொம்ப சிரிச்சிட்டே பாடின மாதிரி இருக்கும். சாராயம் இல்லாமல் சாஞ்சேண்டி கண்ணால் கூழாங்கல் சேராதோ செங்கல்ல அப்படின்னு. ஐயோ அப்படி இருக்கும் அந்த சாங்கு. நிறைய பேர் பிரதீப்பை வந்து நிறைய சந்தோஷ் நாராயணன் சாங்ஸ் கேட்டு அவரே கம்போசிங்கில் அவர் பாடின பாட்டு கேட்டே வந்து சில்லறையை செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த பாட்டு கேளுங்க. பிரதீப்போட தி பெஸ்ட்டுன்னா நான் இதை தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வேறு எதையும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக தி பெஸ்ட்டுனா வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் இது தான். அடுத்து வந்து இந்த பாட்டு சிறகி உன் சிரிப்பால். சிறகி உன் சிரிப்பால் வந்து சத்யபிரகாஷும் லலிதாவும் பாடியிருக்காங்க. லலிதா வந்து ஷான் ரோல்டனோட ஒய்ஃப். எஸ். சிறகி உன் சிரிப்பாலவும் அந்த சாங்கில் இருக்கிற ஒரு சைலன்ஸ், சாங்கில் இருக்கிற ஒரு அமைதி இருக்குல்ல, அது வந்து ஒரு பாட்டுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் என்ன தான் ஒரு சாங்கை பயங்கரமாக பில்ட் பண்ணாலும் அந்த சாங்கில் தேவையான அளவு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு சைலன்ஸோ இல்லை இறைச்சல் இல்லாமல் ஒரு சாங்கை பில்ட் பண்ணுறதுல இருக்கிற சக்ஸஸ் வந்து ரொம்ப, அது வந்து நிறைய பேர் கேட்கும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். சார் தெளிவாக கேட்குதில்ல, காதுக்கு இதமாக இருக்குல்ல, காதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு சாங் வந்து சிறகி உன் சிரிப்பால். அதில் எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டு இன்டர்லூட் அப்படி இருக்கும், அப்படி எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சாங் அது. ஸோ அதுவும் என்னோடய ஃபேவரேட். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து இது இருக்குது, லவ் பொல்லாததுன்னு சொல்லிட்டு ஒரு சேட் சாங் விஜய் யேசுதாஸ் பாடியிருப்பார். அதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் தான். இந்த ஆல்பமே ஃபேவரேட். பட் லவ் பொல்லாததும் வந்து ரொம்ப இதமான ஒரு பாட்டு தான். அண்ட் கடைசியாக தான் வந்து ஃபிலிமில் தான் வந்து மயில் போல இளவரசின்னு ஒரு சாங் வச்சுருந்தாங்க. அது லேட்டராக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீநிதி எஸ் அவங்க தான் பாடியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டும் என்னோடய ஃபேவரேட் தான். நான் சில லைன்ஸை நான் கோட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், என்னோடய ஃபேவரேட் லைன்ஸ் இந்த சாங்கில். வெயில்மலையை எழுதுனது வந்து சரவணன் ராஜேந்திரன், அந்த படத்தோட இயக்குனர் தான் எழுதினார். அதில் ஒரு வரி இருக்கும், செல்லக்குளிரே தங்கத்தனலே அந்தி ஒளி நீ அடி ஒற்றை கனவே சுற்றும் நிலவே நீதானே அப்படின்னு. அதை அவங்க பாடின விதமும் செமையாக இருக்கும். செல்லக்குளிரே தங்கத்தனலே அந்தி ஒளி நீ அடி ஒற்றை கனவே சுற்றும் நிலவே நீதானே அப்படின்னு. இந்த பாட்டை நான் ஜென்யூனாக சொல்கிறேன், இந்த பாட்டை நான் வந்து கேட்டு ஒரு மாதம் மேலே, ஒரு மாதம் கூட இல்லை, கூடவே இருக்கும். ஆனால் இந்த வரிகள் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல லிரிக் ஒரு நல்ல சாங்கில் ப்ளேஸ் ஆகிருக்கும்போது வந்து உங்கள் டியூன் அப்படி எனக்கு பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சிரும், அப்படியே வரும். அது மாதிரி கோடி அருவியில் இந்த லைன் இருக்குது, நள்ளிரவும் எங்க நம்ம இசை ஞானி மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சிறகியும் சிரிப்பால், அதுவும் வந்து யுகபாரதி எழுதுனது. அதில் வந்து ஒரு வரி, வெள்ளை கட்டி ஒன்றை கண்டா விக்கல் வந்து தவிக்கிறேன், வித்தகாரி செஞ்ச வித்தை சாதிசனம் மறக்கிறேன், எட்டு வச்சு நீயும் போகையில் புத்தி கெட்டு போகிறேன்,
கட்டுப்பட்டியான ஊரில் தள்ளி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இந்த பாட்டெல்லாம் வந்து ஏன் மக்கள் கேட்கல, இந்த பாட்டை ஏன் இவங்க கொண்டாடி தீர்க்கலை, இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டு நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இதை இதை ஏன் இவங்க கொண்டாடாமல் விட்டுட்டாங்கன்ற கோபம் எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த படத்தோட யூடியூப் லிங்க்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, சாங் லிங்க்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, அத்தனை பேர் அவ்வளோ அழகாக அந்த பாட்டு அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு எங்கள் பழைய பாட்டு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, கேட்க இதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது அதை பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் வியூஸாக இது ஏன் கன்வெர்ட் ஆகலை? ஒரு நல்ல பாட்டுனா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கணும் இல்லையா? இது ஏன் மக்கள் கொண்டாடாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற பெருங்கோவம் எனக்கு இருக்குது. ஸோ அந்த பெருங்கோவத்தை நீங்கள் கொஞ்சம் தணிக்கிற விதமாக இந்த ஆல்பமை இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த மாதிரி பாடல்கள் வரதே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் கேட்காம விட்டிங்கன்னா இந்த கம்போசருக்கோ இந்த டைரக்டருக்கோ இந்த மாதிரி அடுத்து பாட்டு பண்ணணுன்ற எண்ணம் வராமே போயிடும். அந்த பாட்டு பண்ணோம், நல்ல பாட்டு, ஆனால் சரியாக போல், நமக்கு இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணிடலாம் அப்படின்ற ஜோனுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு ராஜா சார் பியார் பிரேமா காதல் படத்தோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், எல்லாமே ஓகே, பட் நீங்கள் லைவ் மியூசிக் பண்ணும்போது தான் வந்து இட் இன்டியூசஸ் யுவர் பிரெயின். உங்கள் கம்ப்யூட்டர் ஜங்க்கு சிந்த் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ஓகே, கேட்குறாங்க கன்சியூம் பண்ணுறாங்க ஓகே, பட் அது லாங் டேர்மில் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நல்ல காதுக்கிதமான பாடல்கள் வரும்போது நம்ம தயவு செஞ்சு அதை கொண்டாடணும். இந்த பாட்டை கொண்டாடுங்க, இந்த ஆல்பமை தயவு செஞ்சு கேளுங்க. இந்த படம் ரொம்ப நல்ல படமானு கேட்டிங்கன்னா இல்லை, பட் இட்ஸ் அ வெரி டீசென்ட் என்டர்டெய்னர். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, முடிஞ்சால் பாருங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் படம் பார்க்குறீங்களோலே இந்த ஆல்பம் கேளுங்க. இந்த ஆல்பம் கேட்டு இந்த ஆல்பமில் உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் அதில் பிடிச்ச வரிகளையும் எனக்கு அனுப்புங்க. சீக்கிரமே நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாட்டுக்காரன்.